ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவரை, ஒரு 1.5 காலிஃப்ளவரை எடுத்து இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சுடு தண்ணியில் உப்பும் வினிகரும் போட்டு அதில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற போடுறேன். அதெல்லாம் 10 நிமிஷம் கழிஞ்சு இதை போல் எடுத்து வடிகட்டி வச்சுக்கிட்டேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கைப்பிடி மைதாவும் 3 கைப்பிடி சோளமாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, லேசாக அப்படி தெளித்து விட்டுங்க. கடைசியாக தெளித்து விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே மேலே ஒரு ஒயிட் கோட்டிங் கொடுத்தாப்புல இருக்கும். எல்லா பக்கமும் அந்த மாவு படர்ந்துருக்கும். அதோட அடுத்தது நம்ம நல்லா ஹை ஹீட்டில் எண்ணெயை சூடு பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு அதில் நம்ம பொரித்து எடுக்கிறோம். இது பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா ஹை ஹீட்டில் நல்லா சூடாக இருக்கட்டும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். எல்லாத்தையும் இது போல் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. இது போல் நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம சாஸ் தயார் பண்ணணும். இப்போ நல்லா கிறிஸ்பியாகவும் மிருதுவாகவும் இருக்கும். சாஸுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து வதக்கி ஒரு 2 வெங்காயத்தை நறுக்கி அதையும் சேர்த்து வதக்குறேன். லேசாக வதங்கி எடுத்த பிறகு அதோட வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகம் லாங் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறீங்க. ஒரு குடமிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குறோம். அதுக்கடுத்தது நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கிறோம். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற உப்பு போட்டுங்க. பிளாக் பெப்பர் மிளகுத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். வினிகரு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கெச்சப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூனு ஊற்றிருக்கிறேன். கெச்சப் இல்லாட்டி டொமேட்டோ பேஸ்ட் இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூனு சோயா சாஸ், 3 டீஸ்பூனு ஹாட் சாஸ் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் புளிப்பாகவும் இருக்கும். அது கொஞ்சம் கம்மியாக இருக்குண்டா நீங்கள் இந்த டொமேட்டோ சாஸை குறைச்சிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் எடுத்து சோள மாவு எடுத்து கரைச்சி அதை கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் திக்காக இருக்குண்டு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாக்காட்டி தேவைக்கு போட்டுக்குங்க.
அந்த கார்ன்ஃப்ளவர் தனியாக எடுத்து நான் கலக்கலை. அந்த நம்ம முதல்ல பரட்டி வச்சோம் இல்லையா காலிஃப்ளவருக்கு, அதில் உள்ள சட்டியில் உள்ள அந்த பாக்கி சொச்சத்தையே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுகி அதை தான் ஊற்றிருக்கிறேன். அதே போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா இந்த பொரித்து வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை இந்த சாஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக இந்த ரெசிபி நம்ம வீட்டில் எல்லாம் செய்யலாம். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து அசத்துங்க. இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது, போய் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Thank you for watching.